ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவைகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்திலும் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும், வியாதியினாலும், கடன் தொல்லையாலும், குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கென்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மழையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக்கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்பீர்களா?